welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous video வந்து பாத்தீங்கன்னா mathematics class 12 NCERT syllabus chapter number 5 continuity and differentiability ல exercise 5.1 ல நம்ம problem solve பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 21st problem ஓட first subdivision தான் இன்னைக்கு நம்ம solve பண்ண போறோம். So question பார்த்தா discuss the continuity of the function that f of x equal to sin x plus cos x. இங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா trigonometric ratios and இந்த சைடுல உங்களுக்கு ஒன்னு எழுதி இருக்கேன் பாருங்க formula to know. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்ச formulas. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு இந்த சம்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ நம்ம ஜெனரலா கொடுத்துட்டாங்க x க்கு எந்த வேல்யூ இல்லாம, சோ நம்ம ஜெனரலா x = a ன்னு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணும்போது லிமிட் extend to a minus போட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதுறோம். சோ x க்கு பதிலா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்கும்போது a minus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணா லிமிட் h tends to 0 of sin a minus h plus cos of a minus h அப்படிங்கிறது வரும். sin of a minus h அப்படினா இந்த ஃபார்முலா பாருங்க. sin of a minus b which is equal to sin a cos b minus cos a sin b. அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா sin of a minus h equal to sin a cos h minus cos a sin h அப்படிங்கறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்க இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதே மாதிரி cos of a minus h ங்கற ஃபார்முலா பாருங்க. cos of a minus b equal to cos a cos b plus sin a sin b. அதே மாதிரி தான் cos a cos h plus sin a sin h. So with proceed பண்ணோம்னா h க்கு நம்ம வேல்யூ h க்கு 0 ங்கற வேல்யூ கொடுத்தோம்னா sin a cos 0 minus cos a sin 0 plus cos a cos 0 plus sin a sin 0 வரும். And இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப பேசிக் ஆனது. நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து trigonometry படிச்சிட்டு இருக்கோம். சோ இது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுதான் ஆகும். sin 0 ங்கிறது 0, cos 0 ங்கிறது 1. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா cos 0 ங்கிறது 1 ஆகும். sin 0 ங்கிறது 0 ஆயிடும். சோ டோட்டலா இது வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி again cos 0 ங்கிறது 1 ஆயிடும். sin 0 ங்கிறது 0 ஆயிடும். டோட்டலா 0 ஆயிடும். சோ இந்த ரெண்டு இதுமே கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் உங்களுக்கு இருக்குது sin a plus cos a. அதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ. ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது அதே மாதிரி லிமிட் extend to a plus ன்னு எடுத்து அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு x க்கு பதிலா ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது a plus h ங்கிறது சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ sin of a plus h plus cos of a plus h. இப்போ பாருங்க sin of a plus h அப்படினா அந்த ஃபார்முலா என்னது? இங்க இருக்கு. sin a cos b plus cos a sin b. அந்த ஃபார்முலாவை அப்படியே சைன் பண்ணும். sin a cos h plus cos a sin h. அதே மாதிரி cos of a plus h, that is cos of a plus b. இங்க ஃபார்முலா என்ன எழுதிருக்கோம்? cos a cos b minus sin a sin b. எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மேத்ஸ் இஸ் ஆல் அபௌட் ஃபார்முலாஸ் தான். சோ பாருங்க. அப்போ அதே மாதிரி cos a cos h minus sin a sin h க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ h க்கு 0 ங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது cos 0 வந்துரும், இங்க sin 0 வந்துரும், இங்க cos 0 வந்துரும், இங்க again sin 0 வந்துரும். அதே மாதிரி cos 0 ங்கிறது 1, sin 0 ங்கிறது 0. cos 0 க்கு பதிலா 1 ஆயிடும். இங்க sin 0 இங்க 0 ஆயிடும். டோட்டலா இந்த டேர்மே கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி cos a cos 0 ங்கிறது 1 ஆயிடும். and sin a sin 0 ங்கிறது இங்க டோட்டலா அதே இந்த ஒரு டேர்மும் கேன்சல் ஆயிடும். சோ ரிமைனிங் உங்களுக்கு இருக்குது sin a plus cos a, that is right hand limit. Okay, left hand limit and right hand limit both are equal. So we need to check, அதாவது இந்த ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே கண்டினியூஸ் அப்படிங்கறத செக் பண்றதுக்காக f of a அதுவும் left hand limit and right hand limit ஓட ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி ஆகணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம f of a ன்னு எடுக்கும்போது டைரக்ட்டா இந்த x க்கு பதிலா a ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணா again உங்களுக்கு sin a plus cos a தான் வரும். So obviously left hand limit equal to right hand limit which is equal to f of a. So the given function is continuous at all points. இதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன்ல ஒண்ணுமே இல்ல. இங்க sin x பதிலா பிளஸ் க்கு பதிலா மைனஸ் போட்டுருப்பாங்க. that is minus cos x அப்படி கொடுத்திருப்பாங்க. இதே ப்ரொசீஜர் தான். என்ன உங்களுக்கு வந்து ஆன்சர் கடைசில இங்க என்ன வரும்? sin a minus cos a வரும். ரைட் ஹேண்ட் லிமிட்லயே வந்து பாத்தீங்கன்னா sin a minus cos a ங்கிறது வரும். and f of a ங்கிறது sin a minus cos a ங்கிறது வரும். So மூணுமே ஈக்குவல் ஆகி given value, the given function is continuous at all points அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் இருக்குன்னா இது அப்படியே மல்டிப்ளைல கொடுத்திருப்பாங்க. மல்டிப்ளைனா அதே தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது sin a cos a வரும், ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது sin a cos a வரும், f of a எடுக்கும்போது sin a cos a வரும். சோ இந்த 21st சம்ல இந்த ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நீங்க எப்படி போடுறதுங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் நீங்களே ஈஸியா போட்டுறலாம். So I hope that you understand this very well. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட கிளாஸ் 12 friends and students க்கு
மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. So thank you so much guys. Stay tuned.